அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நல்ல சமையல் 24. நம்ம 2 முட்டை ஒரு பெரிய கத்திரிக்காயை வச்சு ஒரு நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இது ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் நல்ல சமையல் 24 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் சின்ன கத்திரிக்காயை கூட 2 இல்லைனா 3 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எப்போதும் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கருப்பாயிரும். நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அலசுனதுனால அதில் தண்ணி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டைங்களை உடச்சி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், இல்லைன்னா நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட சின்னதாக கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி இந்த எக் பிளான்ட்டை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போ எக் பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா ஓரத்துலையும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது மேலே நான் வந்து ஒரு சப்பாத்தியை வந்து மேலே சேர்த்துட்டு அதை திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியேவும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அது இல்லைன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் இது கூட ஆடடாக சீஸ் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்கலை. இதை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எக் பிளான்ட் சேர்த்துருக்கோம். அந்த வெஜிடபிள் சேர்த்ததே தெரியாது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதும் பண்ணுற வழக்கமாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.